ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025லேருந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான சேமிப்புகளை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025ல் ஒரு 12 விதமான சேமிப்புகள் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த 12 விதமான சேமிப்புகளும் நான் செய்து கொண்டிருக்கிறக்கூடிய சேமிப்புகள். அதனால் உங்களாலையும் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய வருமானத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய விஷயமாக இருக்கணும். இது 2025ல் தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சேவ் பண்ணிகிட்ருப்போம். பட் இது வரைக்கும் சேவ் பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வருமானத்துலேருந்து 100 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க. அது போதும். அது வந்து சேமிப்பாக மாறிடும். இப்போ இதை சேமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வந்து அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட முடியும். அப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அந்த மாதிரி இது வரைக்கும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்லேயும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இருந்தால் போஸ்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். அதுவே பேங்க்கு அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வந்து பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய சேமிப்பு புத்தகம். இந்த சேமிப்பு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக பணம் போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. எப்போல்லாம் எனக்கு வந்து பணம் கையில் போடுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்குதோ அப்போ மட்டும் போடுற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். மாதம் மாதம் இதில் நான் எந்த அமௌண்ட்டும் போடுறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கையில் இந்த மாதம் ஒரு 100 ரூபா இருக்கா போட்டு வைங்க. ஒரு 2-3 மாதம் உங்களால் எந்த அமௌண்ட்டுமே போட முடியலையா, பரவாயில்ல. எப்போ உங்களால் போட முடியுதோ அப்போ போட்டுக்கோங்க. இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கான பணமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது வந்து 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செய்ய வேண்டியது எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நம்ம வந்து சேவ் பண்ணுறோமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தள்ளி போடுறோம். பட்டு அதை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம். அதனால் இந்த விஷயத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறத நம்ம சேவ் பண்ணணும். இப்போ உங்களுடைய செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டு செலவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஆகுது அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகக்கூடிய செலவை நம்ம வந்து சேமிப்பாக மாற்றி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 3 மாதம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னா 30,000 ரூபாய் சேவ் பண்ணணும். அதுவே 6 மாதம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னா 60,000 ரூபாய். கண்டிப்பாக இந்த பணத்தை முதல்ல சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் இது வரைக்கும் நான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் வேறு விதமாக சேமித்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சினா நம்ம கையில் பணம் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேமிப்பு பண்ணுங்கள். இது 2வது சேமிப்பு. கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய வருமானத்தை வந்து 6 மாதத்துக்கு சேமித்து வைங்க அப்படின்னு. அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் நம்மளுடைய செலவுகள், அதாவது நம்மளுக்கு வந்து 30,000 சம்பளம் அப்படின்னா நம்ம 30,000த்தையும் செலவு பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களுடைய செலவு என்ன இருக்கோ அதை வந்து 3 மாதமும் 6 மாதத்துக்கான செலவுக்கான அமௌண்ட்டை கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வச்சுருங்க. இது 2வது சேமிப்பு. அடுத்தது 3வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு அப்படிங்கிறது இந்த எமர்ஜென்சி அடுத்தபடியாக வரக்கூடியது கோல்டு சேவிங் தான். இந்த கோல்டு சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நீட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு வந்து ஜுவல் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜுவல்லாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சேமிக்க தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின்ஸ் வந்து அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ காயின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு
நம்மளுக்கு வந்து கூடுமான வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் ஒரு டார்கெட் வச்சு நான் சேமிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். பண்ணதுக்கப்புறமும் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் வச்சு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுலேயே வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா டிஜி கோல்டு இருக்குங்க. இதையுமே வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் மூலமாகவும் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து நம்ம சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சேவ் பண்ணலை அப்படின்னா இந்த கோல்டு சேவிங் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்டே இல்லைனா கூட கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து அடகு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டை உருவாக்கிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயமும் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது வந்து 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியம். இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பைக்குக்கு இன்சூரன்ஸ் வச்சுருப்போம், காருக்கு இன்சூரன்ஸ் வச்சுருப்போம். ஆனால் நமக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோமா அப்படின்னா அது வந்து பல ஃபேமிலியில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இன்கம் வந்துட்டுருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஐசி, அதாவது எல்ஐசி அப்படின்னா நான் லைஃப் இன்சூரன்ஸை சொல்கிறேன், நான் எல்ஐசியை சொல்லலை. கண்டிப்பாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி அல்லது வந்து எல்ஐசியில் போட்டாலும் சரி உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. பட் என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஐ தான் நான் போட்டிருக்கேன். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 இயர்ஸ் கழித்து கிடைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். போடலை அப்படின்னா கண்டிப்பாக போடுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணும். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5வது ஒரு சேவிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கணும். ஆர்டி அப்படிங்கிறது தொடர் வைப்பு நிதி அப்படின்னு. இப்போ வந்து மாதம் நீங்கள் 100 ரூபா போடுறீங்கன்னா மாதம் நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, மாதம் நம்ம வந்து ஒரு 100 ரூபா கட்டிகிட்டே வரணும். இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 5 வருஷம் கட்டணும். அதே வந்து நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெக்கரண்ட் டெபாசிட் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோ, குழந்தைங்களோட ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் வந்து இந்த ஐசிஐசி பேங்க்கில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி வேவாக இருக்குது. நான் வந்து என்னுடைய மொபைல்லையே மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்டில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அதேமாதிரி நானே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுவுமே நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அல்லது அடுத்த ஷார்ட்ஸ்லையாவது உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து பேங்க்கில் ஆப் மூலமாக வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டி வந்து இல்லை உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டு தேவைகளுக்காகவும் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா இதில் வந்து 12 விதமான சேமிப்புகள் சொல்லியிருக்கிறதுனால விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது எஸ்எஸ்ஏன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து சேவ் பண்ணணும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து பெண் குழந்தைகளுக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு. இது வந்து என் பொண்ணோட எஸ்எஸ்ஏ ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு 8.2% வந்து கொடுக்குறாங்க. இதுதான்
அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கூட்டு வட்டி அப்படின்னா ஒரு வட்டி கிடைக்குது. இதுக்கு ஒரு ரூ. 10,000 வட்டி கிடைக்குதுன்னா, அந்த 10,000த்துக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டி கொடுப்பாங்க. இதுதான் கூட்டு வட்டி. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரூ. 1000 போடுறீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கூடுதலாக அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதில் போடலாம். கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. ஓப்பன் பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக இதை வந்து சொல்லுங்கள். போஸ்டல் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் பேங்க்கில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7வது சேமிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டு. பிபிஎஃப் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து பாஸ்புக் இல்லை. இது வந்து நம்ம வந்து பேங்க்கில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஐசிஐசியில் தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு இருக்கேன். இதுவுமே வந்து நம்ம வந்து ஆப் மூலமாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஏன் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு 7.1% கொடுக்குறாங்க. இது வந்து மேல் சைல்டுக்கு, அதாவது பசங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு. இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. வட்டியெல்லாம் 4%க்கு குறைச்சிட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சிங்கிள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டே வந்து பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 2 அக்கௌண்ட் இருக்கிறத மட்டும்தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி வட்டியோ இல்லை மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த பையனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் வந்து அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு 50% எடுத்துக்கலாம். மீதி 50% அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீமு. கண்டிப்பாக இதையும் வந்து சேவ் பண்ணுங்கள். நானுமே வந்து எங்கள் வீட்டில் என் பையனுக்கு பண்ணணும்னு இருக்கேன். அவனுக்கு வந்து இன்னும் ஆதார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறனால ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறது எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் பார்த்த உடனே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து ரிஸ்க்குங்க, அதிலெல்லாம் ஏன் போடுறீங்க அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடும் பொழுது நம்ம வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அது வந்து லாஸுக்கும் போகலாம், பெனிஃபிட்டும் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷமாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து டெபாசிட் பண்ணணும். தொடர்ந்து நம்ம வந்து சேமிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபியில் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்ஐபியில் வந்து போடும் பொழுது இதில் நம்மளுக்கு கூடுதலான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வந்து 8% கிடைக்குது, 7.2% கிடைக்குது அப்படின்னு. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டில் போடும் பொழுது நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து 12% கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். நிறைய பேர் நான் போடக்கூடிய எஸ்ஐபி பற்றி சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோவுமே நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எஸ்ஐபியில் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் போடுறீங்க, உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை இதில் வேண்டாம், நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த அமௌண்ட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னு வைங்க. இந்த 2 லட்ச ரூபாயை உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம போட்ட பணம் கையை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த எஃப்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும் பொழுது நீங்கள் வந்து 2 லட்சம் போட்டிருக்கோம் அப்படின்னா 7% அப்படின்னா 2,07,000 ரூபாய் கிடைக்குது இல்லைங்களா? இந்த 7,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போடணும், டேக்ஸ் வந்து கட்டணுங்க, வரி வந்து உண்டு. அதனால தான் வந்து இதில் வந்து போடுறது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பணவீக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் 7லேருந்து 8% இருந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு சேமிக்கிற அமௌண்ட் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் போடும்போது ஒரு வட்டி கிடைக்கும். அதே நீங்கள் 5 வருஷம் போடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி கிடைக்கும். ஆனால் இது என்ன, இது வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி இல்லாத ஒரு விஷயம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷியூராக நம்ம போட்ட பணம் நம்ம கையை விட்டு போகாமல் திரும்பவும் கிடைக்கும். இப்போ இதில் நம்பிக்கை இருக்கவங்க இதில் போடலாம், இதில் நம்பிக்கை இருக்கவங்க இதில் போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10வது சேவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 2025 நீங்கள் வந்து இது வரைக்கும் லேண்டே வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. என்ன கோல் அப்படின்னா,
ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவேன், லேண்டு வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான அமௌண்ட்டையும் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் நாமளும் வாடகை கொடுத்துட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள். அப்படி இருக்கிறப்ப நமக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா முயற்சி செய்தால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இந்த விஷயத்துலையும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வீடு இருக்குது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் வந்து பிரித்து சேவ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதில் வந்து 3 மடங்கு 4 மடங்கு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லேண்ட் வாங்கிட்டீங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து அதை நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம். பட்டு நீங்கள் வந்து வீடு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து வச்சுக்கிட்டு சொந்த வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணம் வைங்க. கண்டிப்பாக அந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு கையில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடைபெறும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்தது தான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. சிலருக்கு வந்து கொஞ்சம் மாறுதலாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இல்லாமல் அதை நினைவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து 11 விதமான சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணலை. அதனால் கமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ 12வது விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிறது வேணும். அதாவது அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி SWGP அப்படிங்கிறத நம்ம வந்து போடணும். அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, மியூச்சுவல் ஃபண்டு. இதுலேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதை வந்து டெபாசிட்டாகவும் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து நீங்கள் மாதம் எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வர மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து 2 ஆப்ஷனும் இருக்குது. லம்சமும் இருக்குது, மாதம் SIPயும் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போவே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கூட இதில் பண்ணலாம். அதாவது செகண்ட் இன்கமாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து பேசிவ் இன்கம் வந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து அதுக்கும் வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷனுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 விதமான சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து உங்ககிட்ட எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு. இது நான் வந்து ஐசிஐசியில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசியில் இருக்கக்கூடிய SWGP. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் நான் வந்து எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 15 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9000 வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மாதம் 9000 வந்தாலும் இந்த 3000 நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஒரு 15 இயர்ஸ், அந்த பணமும் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 99 இயர்ஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போ ஒரு 1 இயராக தான் நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சைல்டு பிளான் வந்து நான் வந்து LICயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு 1 இயர் இருக்கும்போது போட்டது. இது வந்து அவங்களுக்கு வந்து 21 வயசு ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்படியெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து இது வரைக்கும் நிறைய சேமிப்புகள் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து சில சேமிப்புகள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.